Taste the Daily. அண்மைச் செய்தி. தருமபுரி தனியார் மருத்துவமனையில் பிரசவத்தின் போது தாயும் சேயும் உயிரிழந்ததால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் மருத்துவமனை முன்பாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். வணக்கம் சைது. தருமபுரி மாவட்டத்தில் தனியார் மருத்துவமனையில் பிரசவத்தின் போது தாயும் சேயும் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவத்தில் உறவினர்கள் மருத்துவமனை முன்பாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தருமபுரி மாவட்டம் கடத்தூர் அருகே பழைய புது ரெட்டியூர் என்கிற கிராமத்தைச் சேர்ந்த கோகுலக்கண்ணன், வயது 27. இவர் விவசாயம் செய்து வருகிறார். இவர் அஸ்தகிரியூர் பகுதியைச் சேர்ந்த அம்சவேல் நாகமணி தம்பதியுடைய மகள் சந்தியா, வயது 24 என்பதற்கும் கடந்த 4 வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு 2 வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ள நிலையில் சந்தியா மீண்டும் கர்ப்பமாகி தருமபுரி குமாரசாமிப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார். அந்த சிகிச்சை பெற்று வந்திருக்கக்கூடிய விஜயா மல்டி ஸ்பெஷாலிட்டி என்று சொல்லப்படுகின்ற அந்த மருத்துவமனையில் சரியான முறையில் சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. நேற்று இரவு சந்தியாவுக்கு வயிற்று வலி ஏற்பட்டு மருத்துவமனையில் போன் செய்து மருத்துவர் இருக்கிறார் என்று கோகுலக்கண்ணன் விசாரித்திருக்கிறார். அப்பொழுது மருத்துவர் இருக்கிறார், உடனடியாக சிகிச்சைக்கு அழைத்து வாருங்கள் என்று தெரிவித்திருக்கிறார். ஆனால் சிகிச்சைக்கு அவர் அழைத்து சென்றபோது அங்கே சரியான முறையில் அவருக்கு சிகிச்சை செய்யப்படவில்லை என்று கூறப்படுகிறது. குறிப்பாக சிகிச்சைக்கு அழைத்து வாருங்கள் என்று சொல்லிவிட்டு அங்கு மருத்துவர் இல்லாமல் செவிலியர் மற்றும் தூய்மை பணியாளர்கள் மட்டுமே பணியில் இருந்ததாகவும், சந்தியாவுக்கு அவர்களே மருத்துவம் பார்த்ததாகவும், சந்தியா விழிப்பு ஏற்பட்ட போது கணவர் மற்றும் அம்மாவிடம் சந்தியாவினுடைய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று கையெழுத்து போடுங்கள் என்று தெரிவித்து அறுவை சிகிச்சை செய்த போது குழந்தை இறந்து பிறந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சந்தியா ஆபத்தான நிலையில் அதிகமான ஒரு இரத்தப்போக்கோடு அவரும் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவத்தில் அந்த மருத்துவமனையினுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் சரியான முறையில் இல்லாத காரணத்தினாலும், தூய்மை பணியாளர்களும் செவிலியர்களுமே சிகிச்சை அளித்ததாலும் தாயும் சேயும் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை கண்டித்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உறவினர்களும் அவருடைய அங்க இருக்கக்கூடிய ஊர்க்காரர்களும் சேர்ந்து தற்போது மருத்துவமனை முன்பாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த உயிரிழப்புக்கு மருத்துவமனை நிர்வாகமே காரணம். முழு பொறுப்பை மருத்துவமனையை ஏற்க வேண்டும், அதே போன்று அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தனது மனைவியையும் குழந்தையும் பறிகொடுத்திருக்கக்கூடிய கோகுலக்கண்ணன் தனது வேதனையோடு அங்கு இருக்கக்கூடிய செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்திருக்கிறார். இந்த உயிரிழப்பால் எங்கள் குடும்பம் நிலைகுலைந்து போயிருக்கிறது. இதற்கு காரணமானவர்களை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தகவல் இருந்த பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி நேரில் சென்று அந்த உறவினருக்கு ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். தனது மனைவியையும் தனது குழந்தையையும் பறிகொடுத்திருக்கக்கூடிய கோகுலக்கண்ணன் வேதனையோடு தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். டாக்டர் இருந்தால் 100% எங்களோட வைஃப் இறந்தாங்க வாய்ப்பு இல்லை. இவங்களே நர்ஸுங்க ஆயாமாவே போய் இதெல்லாம் பார்த்தாங்க. ஆயா தான் உள்ளது அதிகமாக நேரமே, கடைசி வரைக்கும் ஆயா தான் வேறு யாரும் இல்லைங்க. இங்கே இறந்துருந்தா அதில் எந்த மாற்றம் கிடையாது. இறந்துலாம் வேண் நேரம் ஆயிடுச்சு.